அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? நான் உருவாக்கிப்பேனா? லோகத்துல பொம்பளையா இல்லையா இருக்குதா? நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பொம்பளை தான் இல்லை. ஆனா பொம்பளை என்ன இருக்குது? இருக்குதான் செய்யுது. யாருன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெண்களே இல்லை. பெண் இல்லாத ஊரிலே செடிதான் பூ பூ பூ. அப்போ இயற்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகத்துல பெண் இல்லைன்னா என்ன இல்லை? இயற்கை இல்லைன்னா. ஆண் இல்லைனாலும் இயற்கை இல்லை. பெண்ணோ அல்லது ஆணோ இங்க எல்லாமே இருக்குது. இவர்கள் வரையறுத்த ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் காலம் முழுசும். யாருக்குமே கிடைக்காது. நீங்க வந்து எதெல்லாம் செதுக்கி வச்சுக்க. நீ எதிர்பார்க்கிறபடியான ஒரு ஆணோ, நீ எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பெண்ணோ கிடைக்கவே முடியாது. கிடைக்காது. ஏன்னா நீயே எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. நீ எப்படி இல்லை? நீ இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா யாருன்னா உன்னை சொன்னா உனக்கு குற்றமே வரக்கூடாது. உன்னை பார்த்து யாரோ நல்லா இல்லை, நீ கருப்பாக்கிறனா உனக்குன்னா வரக்கூடாது, கோவம் வரக்கூடாது. அப்போ நீயே எதிர்பார்த்தபடி நீ இல்லை. கண்ணாடி பார்த்துட்டு உன்னை திருத்துறேன்னா என்ன அர்த்தம்? நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா மாட்டுக்கிறேன். அப்படித்தானே? நான் மாட்டுக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா இன்னொன்னே நான் என்னதான் பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ண காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம். கொஞ்சம் விஷயத்த நீங்க விட்டுலாம். அப்படிதான் பண்ண முடியுமே தவிர அப்போ பெண் இல்லாத போறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, ஆண் இல்லாத போறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அதனால ஆணோ அல்லது பெண்ணோ இங்க தேவைப்பட்டு இருந்துதாங்கிறாங்க. நீங்க தான் என்ன பண்றது இல்லை? ஆமா, பார்க்கறது இல்லை. உயரமா இல்லை பொம்பளைன்னு விட்டுருது, இல்லை குள்ளமா இல்லைன்னு விட்டுருது, கருப்பா இல்லைன்னு விட்டுருது. கருப்பா இல்லைன்னு என்ன விட்டுருவாங்க? ஒரு பொண்ணு கருப்பா இல்லை அப்படின்னு யாருன்னா அவாய்ட் பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. ரீக்ரோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பக்கம்லாம் அமெரிக்காலாம் பண்ணினா பண்ணுவாங்க. இது போல வெளியில் நிற்கிறனால அப்படி. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோமா, அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, இதான் விரும்புவாங்கன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிதான் வேணும், பிளாக் பியூட்டி தான் வேணும்னு நினைக்கிறோம்னுங்கிறான். நமக்கு தெரியல, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா வெள்ளையா இருக்கணும்ட்டு. அதனால வெள்ளையாவே தேர்ந்துக்குது. எதனா கரும்பு நம்ம காலில் எதனா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த கரும்பு தேர்ந்து. யாருன்னா பச்சையா கட்டி கொடுத்தா நல்லவங்களா இருப்பாங்கன்னா பச்சை புடவை கட்டணவங்க யாருன்னா இருக்கிறாங்களான்னு பார்த்துன்னு. சாமியார்னா நல்ல வார்த்தை தான் சொல்லுவாரு. இது மாதிரிலாம் இத்தா சொன்னா ஒரு சாமியார் கிடையாதுன்னு ஒரு இத்தா சொல்றாரா இல்லையான்னு பார்த்துன்னு. புரியுதா பிரச்சனை? எங்க என்கிட்ட இங்க ஆம்பளையும் பொம்பளையும் நிறைய தான் இருக்குது. என்ன சொல்றது, கிரிட்டீரியா தான் பிரச்சனை. நீ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிறல்ல, அதுதான். கோ நோ கோ பீலர் கேஜ் வச்சுன்னு இருப்பானா, அதில் போட்டு பார்த்துன்னு இருப்பான். அப்பப்போ அந்த கேஜை வர மாத்தின்னு இருப்பான். இவன் நிலை மாறினே இருக்கும்போது கேஜ் என்ன இருக்கான். முதல்ல ஒரு 12வது காலேஜ் போகும்போது ஏதோ ஒன்று கச்சா போதுண்டான்னு நினச்சின்னு இருப்பான். வேலை கச்சிருமா, வேலை கச்சவொடனே நமக்கு வந்து ஒரு வீடு சொந்தமாக வீடுகளா தான் போதும்னு நினச்சிப்பான். ஆமா, அங்கேயே மேனேஜர் ஆயிடுவானா. இப்போ 4 லட்சம் சம்பளம் வந்துருமா. ஒரு டாக்டர் பொண்ணா தான் நல்லா இருக்கும்னு நினைப்பான். கம்பெனியே அவனே ஆயிடுமா, வேற எங்கன்னா சிஓ இருக்கிறாங்களான்னு தேர்ந்தெடுப்பான். சிஓன்னு போயிட வேண்டியதுதான். இவன் மாறின இருக்கும்போது என்ன பண்ணிக்கிறான், எதிரா மாத்தினே இருக்கிறான். நல்ல வேலை அவன் மட்டமா இருக்கும்போதே கல்யாணம் ஆச்சுன்னா தப்பிச்சான். இல்லைன்னா கட்சி வரைக்கும் கல்யாணம் ஆகுதியா. என்ன இருந்தாலும் அந்த சொசைட்டி லெவல் இருக்கணும்னு பத்தியா மூஞ்சிச்சுக்காது அவருக்கு. அது உண்மையிலேயே சொசைட்டி லெவலில் இருக்கு ஒண்ணு இருக்காது அவருக்கு. புரியுதா என்ன சொல்றது? உனக்கு புரியுதா குறிப்பா? ஓகே. நம்ம என்ன பண்ணிருப்போம் கச்சேரியா, நம்ம மாற இந்த குரங்கு கதை தான். ஏன்டா நம்ம போர்வை வாங்கணும்ட்டு. பனிக்காலத்துல நினையுமா குளிருது போர்வை வாங்கணும்ட்டு. அம்மா வெயில் கச்சோன்னே சி நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளாயிட்டு இருப்போம், போர்வை வாங்கிட்டோம்னா நம்ம என்ன இருக்கா. பரவாயில்ல, நல்ல வேலை நம்ம என்ன பண்ணா தச்சோம். திரும்ப படி வந்துடுமா. ஐயோ, போய் கடைக்கு போய் பார்த்தா விலையேற்று இருப்பான். 20 ரூபாய் வைக்கும் போதே இந்த போர்வை வாங்காம போயிட்டோமே, இப்போ 40 ரூபான்றானே, என்னத்தை பண்றதுன்னு வந்துருமா. குளிர சமாளிச்சிக்கலான்ட்டு அம்மா வெளியே வந்துடும். நல்ல வேலை போயிட்டோம்.
திரும்ப செம்ம குளிர் போனால் 60 ரூபான்னு மார்க்கெட்டில். இப்படியே போயிருக்க வேண்டியது தான். இந்த குரங்கு கட்சி வரைக்கும் வச்சுட்டு ஏன் வாங்கலை? மார்க்கெட்டில் என்ன இணைக்குது இதோட வேல்யூவே? நல்ல வேலை நாங்கள் ஐசிஎஃப்ல வேலை செய்யும் போதே கல்யாணம் பண்ணிட்டேன். இது மாதிரிலாம் சாமியாரை கல்யாணம் பண்ணி வச்சுக்க நேர்ந்துருப்போம் பொழுது. இல்லைன்னா இந்த பாட்டை பாட்டுருப்பேன். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வெப்பாட்டி எக்கச்சக்கமாயி போச்சு கணக்கு, பள்ளிப்பட்டு ஓடையில பள்ளிக்கூடம் போகையில கொக்குமக்கா ஆகி போச்சு கணக்கு. புரியுதா பிரச்சனையா? ஆணோ அல்லது பெண்ணோ இல்லையா? ஏன் கல்யாணத்துக்கு முடிவுக்கு வரல இவங்க? எனக்கு 2 வீடு இது, உனக்கு வீட்டையே கட்டி போறீங்க. எனக்கு 50,000 சம்பளம், உனக்கு பொண்ணு வேலைக்கு போனோம் சார். வேலைக்கு போகிறது உனக்கு எது கல்யாணம் பண்ணா? குடும்பத்துல 2 பேருமே சம்பாதிச்சா தான் நல்லா இருக்கும். 2 பேரும் சம்பாதிச்சா என்ன சம்பளம் வருமோ அது நான் தரேன். என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட கை எந்தது நல்லது இல்லைல்ல. எதனா ஒரு கதை சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இல்லை, காமம் இல்லை, பீஸ் வேஸ்ட்டு. அது பிளாஸ்டிக் பொம்மை எப்படி இருக்கான், அப்பப்போ கத்திட்டு என்ன பண்ணிருக்கான், பீஸ் தாங்க தான் என்ன பண்ணா. அது எந்த பீஸாக இருந்தாலும் சரி, என்ன கதை அது கதை, பீஸ் தாங்க அந்த சும்மா இருக்கான். அரும்பு மீச முகத்தில் வளர்ந்தா பெண்கள்ல கொஞ்சம் சீறி பாக்குது, அப்படித்தானே? ஏன் பார்க்க மாட்டேங்குது? கார் வேணும்ல.